Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alameen. Wassalatu wassalamu ala ashrafil anbiya'i wal mursaleen. Nabiyina Muhammadin wa ala alihi wa ashabihi ajma'in. Amma ba'd. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் எமது வாராந்த ஹதீஸ் விளக்க வகுப்பில் புலூகுல் மராம் என்ற கிதாபின் கிதாபுல் ஜாமி என்ற பிரதான தலைப்பின் துணை தலைப்புகளின் கீழ் வரக்கூடிய ஹதீஸ்களை தொடராக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் 5வது தலைப்பாகிய பாபு தர்கீபி ஃபி மகாரிமில் அஹ்லாக், நட்பண்புகளை ஆர்வமூட்டல் எனும் தலைப்பின் கீழ் வரக்கூடிய 17வது ஹதீஸை இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருக்கின்றோம். عن أبي هريرة رضي الله عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم المؤمن مرآة أخيه المؤمن أخرجه أبو داود بإسناد حسن. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு முஃமின் தனது சகோதர முஃமினின் கண்ணாடியாவான். ஒரு முஃமின் தன்னுடைய சகோதர முஃமினின் கண்ணாடியாவான். இந்த ஹதீஸை இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஹசனான தரத்தையுடைய இஸ்னாதை கொண்டு அறிவித்திருக்கின்றார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சஹாபியை பொறுத்தவரைக்கும் நாங்கள் கடந்த வகுப்புகளில் கூட அவருடைய வரலாறுகளை சுருக்கமாக பார்த்தோம். அப்துர் ரஹ்மான் இப்னு ஸஹர் அத்-தௌசி அவருடைய இயற்பெயர். புனைப்பெயரை கொண்டு அறிமுகமான சஹாபாக்களில் இவரும் ஒருவர். ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு தன்னுடைய 28வது வயதில் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து ஹைபரில் நபி அவர்களை சந்தித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அந்த போராட்டத்திலும் கலந்து கொண்டார்கள். தாயை இஸ்லாத்தின் பால் ஈர்ப்பதற்கு பல முயற்சிகளை மேற்கொண்ட ஒரு முக்கியமான நபித்தோழர். சோதனைகளின் பொழுது பொறுமையை கடைபிடிக்கக்கூடியவராகவும் ஹதீஸை தாண்டி அல் குர்ஆனையும் மனனமிட்ட ஒருவராகவும் அதே போன்று நீதி நேர்மையாக நடந்து கொள்ளக்கூடிய ஒருவராகவும் ஹதீஸ்களை ஆர்வத்தோடு நடைமுறைப்படுத்தக்கூடிய பக்குவத்தோடு வாழ்ந்த ஒரு சஹாபியாகவும் பிரச்சனைகள் ஃபித்னாக்கள் குழப்பங்களில் இருந்து விலகி வாழ்ந்த ஒரு சஹாபியாகவும் காணப்பட்டார்கள். அதே போன்று ஆட்சியாளர்கள் தவறிழைத்தாலும் அதை சுட்டி காட்டுவதற்கு தயங்க மாட்டார். அதே போன்று அல்லாஹ்வை பற்றி மிக கூடுதலாக அஞ்சக்கூடிய ஒருவராக அவர்கள் காணப்பட்டார்கள். இவர்கள் ஹிஜ்ரி 57ஆம் ஆண்டு தன்னுடைய 78வது வயதில் மதீனாவிலே மரணித்தார்கள். 1000க்கு மேற்பட்ட ஹதீஸ்களை ரிவாயத்து செய்திருக்கக்கூடிய 7 சஹாபாக்களில் முதன்மையான சஹாபியாக இவர்கள் காணப்படுகின்றார்கள். 5374 ரிவாயத்துக்கள் ஹதீஸ் தொகுப்பு நூல்களிலே இவருடைய ரிவாயத்துக்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அன்புள்ள சகோதரர்களே, இந்த ஹதீஸை பொறுத்தவரைக்கும் இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஹசன் தரத்திலான ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹசன் தரத்திலான இஸ்னாதை கொண்டு இந்த ஹதீஸை ரிவாயத்து செய்திருக்கின்றார்கள். சமகால அறிஞர்களில் 21ஆம் நூற்றாண்டின் ஹதீஸ் கலை அறிஞர் என்று அடையாளப்படுத்தப்பட்டுள்ள முஹம்மது நாசருத்தீன் அல் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் அதே போன்று ஷுஐப் அல் அர்னாவுத் ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் இந்த ஹதீஸை ஹசனான ஹதீஸ் என்று அடையாளப்படுத்தி இருக்கின்றார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த ஹதீஸிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் முஃமினு மிர்ஆத்து அஹீஹில் முஃமின், ஒரு முஃமின் தன்னுடைய சகோதர முஃமினின் கண்ணாடியாவான் என்று அழகான ஒரு உவமானத்தை இங்கு கூறியிருக்கின்றார்கள். கண்ணாடி என்பது எங்களுக்கு தெரியும், முஃமினின் குறையை அவனுக்கு படம் பிடித்து காட்டும், ஆனால் அதை மக்களுக்கு அறிவிக்காது. கண்ணாடி என்ன செய்யாது? ஒரு முஃமினுடைய குறையை மக்களுக்கு அறிவிக்காது, அவனுக்கு தெளிவாக படம் பிடித்து காட்டும். அதே போன்றுதான் ஒரு முஃமின் இன்னொரு முஃமினின் விடயத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டினார்கள். ஒரு சகோதரனிடத்திலே நாம் ஒரு குறையை கண்டால் அந்த சகோதரனுக்கு நாங்கள் அறிவுரை சொல்ல வேண்டும். அவனை நாங்கள் கேவலப்படுத்த கூடாது.
அவனது குறையை மக்களுக்கு மத்தியில் பரப்பக்கூடாது. இப்படியான அழகான பண்பாடுகள் ஒரு முஸ்லிமுடைய வாழ்வை அலங்கரிக்க வேண்டும் என்பது இஸ்லாமிய வழிகாட்டல் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதே போன்று கண்ணாடி அழகையும் அழுக்கையும் காட்சிப்படுத்த தாமதிக்காது. ஒரு மனிதனுடைய முகத்தில் இருக்கக்கூடிய அழகையும் காட்சிப்படுத்தும், அசிங்கத்தையும் காட்சிப்படுத்தும். இரண்டையும் காட்சிப்படுத்துவதற்கு அது தாமதிக்காது, உடனடியாக காட்சிப்படுத்தும். அதே போன்றுதான் ஒரு முஃமினின் நல்லதை சொல்லிக் காட்டவும் தீயதை சுட்டிக்காட்டவும் நாங்கள் தாமதிக்க கூடாது. உண்மையில் எங்களுக்கு மத்தியில இந்த விடயங்களிலே ஒருவருக்கு ஒருவர் உபதேசம் செய்து கொள்வது என்பது இஸ்லாத்தின் அடிப்படையாகும். அதனால் தான் சூரத்துல் அஸ்ரிலே அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கின்றான். யாரெல்லாம் ஈமான் கொண்டு சாலிஹான அமல்களை செய்து சத்தியத்தை கொண்டு ஒருவருக்கு ஒருவர் உபதேசம் செய்து கொண்டார்களோ, அதே போன்று பொறுமையை கொண்டு ஒருவருக்கு ஒரு உபதேசம் செய்து கொண்டார்களோ அவர்களை தவிர. எனவே சத்தியத்தை கொண்டு ஒருவருக்கு ஒரு உபதேசம் செய்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் வழிகாட்டுகின்றது. அதே போல் நபி அவர்கள் சொன்னார்கள், அத்தீனும் நசீஹா, மார்க்கம் என்றால் உபதேசம் தான். ஒருவருக்கு ஒருவர் உபதேசம் செய்து கொள்வதுதான். என்னுடைய குறையை மற்றவர் சொல்லி காட்ட வேண்டும், சுட்டி காட்ட வேண்டும், அவருடைய குறையை நான் சுட்டி காட்ட வேண்டும். இப்படி ஒருவருக்கு ஒரு உபதேசம் செய்து கொள்வதுதான் ஒட்டுமொத்த மார்க்கமும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அழகாக எங்களுக்கு வழிகாட்டினார்கள். அதே போன்று உபதேசிக்கும் போது அதற்கான ஒழுங்குகளை கட்டாயம் நாம் கடைபிடிக்க வேண்டும். அது இருவருக்கிடையிலும் இரகசியமான முறைகளை மேற்கொள்ளப்பட வேண்டும். ஒருவர் தவறிழைத்தால், ஒருவரிடத்தில் நாம் ஒரு தவறை கண்டால் அவரை இரகசியமாக நாம் சந்தித்து அவரிடத்தில் அழகான முறையிலே அறிவுரை சொல்லி அந்த தவறை நாம் சுட்டிக்காட்ட முயற்சிக்க வேண்டும். அதே போன்று அவரை நாம் பகிரங்கமாக அவருடைய தவறை சுட்டி காட்டுவது, மக்களுக்கு மத்தியில் அவருடைய தவறை சுட்டி காட்டுவது அவரை கேவலப்படுத்துவதாகும். இது ஒரு முஸ்லிமிடத்தில் இருக்கக்கூடாத பண்பாகும். அதே போன்று நளினமான வார்த்தையை கொண்டு தவறுகள் சுட்டி காட்டப்பட வேண்டும். அழகான வார்த்தைகள், நளினமான வார்த்தைகள், அன்பான வார்த்தைகளை கொண்டு தவறுகள் சுட்டி காட்டப்பட வேண்டும். அதே போன்றுதான் தவறிழைத்தவரிடத்திலே காணப்படுகின்ற நல்ல பண்புகளும் சுட்டி காட்டப்பட வேண்டும். நாம் ஒரு தவறை சுட்டிக்காட்ட விரும்பினால் அவரிடத்தில் சென்று முறையாக அவரை அணுகி இரகசியமான முறையில் நளினமான வார்த்தையை பயன்படுத்தி, உங்களிடத்திலே இப்படி எல்லாம் அழகான பண்புகள் உண்டு, அது நல்ல பண்புகள், அந்த பண்புகளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், ஆனால் இப்படி ஒரு சிறிய தவறு உங்களிடத்திலே இருக்கின்றது என்று சொல்லுகின்ற பொழுது அந்த தவறை அவர் திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்பு அங்கே ஏற்படும். எடுத்த எடுப்பிலேயே தவறை மாத்திரம் சுட்டிக்காட்டாமல் நல்ல பண்புகளை கூறிவிட்டு தவறை சொல்லுகின்ற பொழுது அந்த மனிதன் தவறை திருத்திக் கொள்வதற்கு சிந்திக்கக்கூடிய சூழலை நாங்கள் ஏற்படுத்த முடியும். அதே போன்று அன்புள்ள சகோதரர்களே, எங்களுக்கு தெரியும் அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்தையும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஃபிரௌனிடத்திலே அனுப்புகின்ற பொழுது, ஃபிரௌன் யார்? அன ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் உங்களுடைய உயர்ந்த இறைவன் என்று தன்னை கடவுள் என்று பிரகடனப்படுத்திய ஒரு மிக பெரும் கொடுங்கோல ஆட்சியாளர். அவனிடத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாத்தையும் ஃபிரௌன் அலைஹிஸ்ஸலாத்தையும் அனுப்புகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா சொல்லிய வார்த்தை என்ன? ஃபகூலா லஹு கௌலன் லய்யினன் லஅல்லஹு யததக்கரு அவ் யக்ஷா, நீங்கள் நளினமான வார்த்தையை அவனுக்கு சொல்லுங்கள், அவன் நல்லுணர்வு பெறலாம் அல்லது அச்சப்படலாம். நளினமான வார்த்தையை சொல்லுங்கள். இப்படியான ஒரு கொடுங்கோலனுடைய தவறை கூட நீங்கள் சுட்டி காட்டுகின்ற பொழுது நளினமான வார்த்தை பிரயோகம் உங்களிடத்தில் இருக்க வேண்டும் என்ற வழிகாட்டலை சொல்லித்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் தஆலா அவர்கள் இருவரையும் அனுப்பியதை அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். அதே போன்று அன்புள்ள சகோதரர்களே, ஒரு முஸ்லிம் தனது குறைகளை திருத்திக் கொள்வதற்கு தனது சகோதரனின் உதவியை நாட வேண்டும் என இந்த ஹதீஸ் சுட்டி காட்டுகின்றது. அல் முஃமினு மிர்ஆத்து அஹீஹில் மூமின், ஒரு முஃமின் தன்னுடைய சகோதர முஃமினுடைய கண்ணாடி என்றால், ஒரு முஃமின் தன்னுடைய தவறை திருத்திக் கொள்கின்ற விடயத்தில், தன்னுடைய தவறை இனம் காண்கின்ற விடயத்தில் அடுத்த சகோதர முஸ்லிமுடைய உதவியை நாட வேண்டும் என்று இந்த ஹதீஸ்களுக்கு சுட்டி காட்டுகின்றது. அதே போன்று ஈமான் பலவீனம் அடைந்த முஃமின் தன்னிடம் உள்ள குறைகளை ஒரு பொழுதும் கண்டுகொள்ள மாட்டான். அவன் எப்பொழுதும் பிறருடைய குறைகளை மாத்திரமே தேடிக்கொண்டிருப்பான்.
ஈமான் பலவீனம் அடைந்த ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை கண்டுகொள்ளவே மாட்டான். எப்பொழுதும் அடுத்தவரிடத்தில் என்ன குறை இருக்கின்றது என்பதை தேடுவதுதான் அவருடைய முழு நேர பணியாக இருக்கும். இது ஈமான் பலவீனம் அடைந்த ஒரு மனிதனுடைய பண்பு என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று ஒரு மூமினிடத்திலே நல்ல பண்பை நாம் கண்டால், நல்ல பண்பை கண்டால் அந்த மனிதனை புகழ வேண்டும், அவனை உற்சாகப்படுத்த வேண்டும், அவனுக்கு ஆர்வம் ஊட்ட வேண்டும். அப்படியான வேலைகளையும் செய்வது. நல்ல ஒரு பண்பை கண்டால் மாஷா அல்லாஹ், உங்களிடத்தில் இப்படி ஒரு பண்பு இருக்கின்றது, மிகச்சிறந்த பண்பு, இது இஸ்லாம் கற்றுத்தரக்கூடிய பண்பு, அல்லாஹ் விரும்பக்கூடிய பண்பு என்று அந்த மூமினை நாம் புகழவும் வேண்டும், ஆர்வம் ஊட்ட வேண்டும், அவருக்கு உற்சாகத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும். அவ்வாறே அவனிடம் அதே போன்றுதான் ஒரு மனிதனை பொறுத்தவரை வரைக்கும் குறைகளை மறைத்து, ஒரு மனிதனத்தில் இருக்கக்கூடிய குறைகளை சொல்லுவதே இல்லை, சுட்டி காட்டுவதே இல்லை, குறைகளை முழுமையாக டோட்டலாக மறைத்து நல்ல பண்புகளை மாத்திரம் சொல்லி புகழக்கூடியவன். சில பொழுது நல்ல பண்புகளை மிகைப்படுத்தி சொல்லுவான், அவனிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல பண்பை மிகைப்படுத்தி சொல்லுவான். இவன் உண்மையான மூமினாக இருக்க முடியாது. குறைகளையும் சுட்டிக்காட்ட வேண்டும், நிறைகளையும் அளவோடு இருக்கக்கூடிய அந்த பண்புகளை அதனுடைய எல்லைகளோடு நாம் சொல்லி அந்த மனிதனை புகழ வேண்டும். அதே போன்றுதான் நல்ல பண்புகளை முழுமையாக மறைத்துவிட்டு குறைகளை மாத்திரமே நாம் சுட்டிக்காட்டுவோமாக இருந்தால் அது எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. எங்களை காண்கின்ற பொழுது அவன் விலகி போவான். நாம் கிட்டே செல்கின்ற பொழுது அவன் நினைப்பான் ஒரு குறையை சொல்வதற்காக இவன் வருகின்றான், எனவே நாம் விலகி செல்ல வேண்டும் என்று யோசிப்போம். எனவே நல்ல பண்புகளை நாம் சுட்டிக்காட்டி தீய பண்புகளை முறையாக, தவறுகளை முறையாக நாம் சுட்டிக்காட்டுகின்ற பொழுது அங்கே மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, நல்லதை நல்லது என்று புகழ்வதும் தீயதை முறையாக சுட்டிக்காட்டுவதும் தான் ஒரு மூமினுடைய பண்பாக இருக்க வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு கண்ணாடியை பார்த்து தனது முகத்தில் உள்ள குறையை அடையாளம் கண்டால் அதை உடனடியாக நீக்கிக் கொள்வான். கண்ணாடியை பார்க்கின்றோம், ஒரு குறை இருக்கின்றது, முகத்திலே ஒரு குறைபாடு இருக்கின்றது என்றால் அதை நீக்கிக் கொள்வதற்கு உடனடியாக முயற்சிப்பான். அதே போன்றுதான் யாராவது ஒருவர் எங்களிடத்தில் எமது தவறை முறையாக சுட்டிக்காட்டினால் நாம் பெருமை அளிக்காமல், விதண்டாவாதம் பேசாமல், எமது தவறை நியாயப்படுத்துவதற்கு முயற்சிக்காமல் அந்த தவறை உடனடியாக நீக்கிக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும் என்பது இஸ்லாமிய வழிகாட்டலாகும். ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு அழகான தஷ்பீஹ், அழகான ஒரு உபமானத்தை சொல்லி காட்டினார்கள். எப்படி என்றால், அதாவது மஸலுல் முஃமினி லில் முஃமினி கல் யதி லியுக்திஹா தகுசிலு இஹ்தாஹுமல் உக்ரா. அழகான உபமானம். ஒரு மூமினுக்கும் இன்னொரு மூமினுக்கும் உதாரணம் என்னவென்றால், ஒரு கை மற்ற கைக்கு செய்யக்கூடிய அந்த சேவையை போன்று இருக்க வேண்டும். ஒரு கையிலே அழுக்கு இருந்தால் மறுகை அதை கழுவிடும். அது போன்றுதான் ஒரு மூமின் அடுத்த மூமினுக்கு இருக்க வேண்டும். இவனிடத்திலே தவறு இருந்தால் அதை முறையாக சுட்டிக்காட்டி அதை களைவதற்கு முயற்சிக்க வேண்டும். ஒரு கையில் அழுக்கப்பட்டிருந்தால் அந்த ஒரு கையால் அதை கழுவ முடியாது, அடுத்த கையின் துணையோடு அதை கழுவ முடியும். அதே போன்றுதான் ஒரு மூமினுக்கும் இன்னொரு மூமினுக்கும் இடையிலான தொடர்பு இருக்க வேண்டும் என்பதை ஒரு அழகான உமானத்தை கொண்டு ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். ஆனால் இன்று நாங்கள் பார்க்கின்றோம், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு அவருடைய குறையை சுட்டிக்காட்டினால் அம்மனிதன் அதை ஏற்றுக்கொள்ளாது அவருடைய மனநிலை எப்படி இருக்கும் தெரியுமா? உங்களிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை நீங்கள் முதலில் திருத்திவிட்டு வாருங்கள் என்று சொல்லக்கூடிய மனோநிலை இன்றைக்கு மனித சமூகத்தில் இருக்கின்றது. இது பெருமையின் வெளிப்பாடு, இது பெருமையின் வெளிப்பாடு என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பணிவுள்ள அடக்கமுள்ள ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதும் தனது குறையை ஏற்றுக்கொண்டு அதை திருத்திக் கொள்ளவே அவன் முயற்சிப்பான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் தான் இரண்டாவது ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன வார்த்தையை பாருங்கள். ரஹிமல்லாஹு இம்ரன் அஹ்தா இலைய உயூபி. என்னுடைய குறைகளை எனக்கு அன்பளிப்பாக வழங்கிய மனிதனுக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. இவ்வளவு பணிவின் உச்சகட்டம் என்பதை பாருங்கள். என்னுடைய குறைகளை எனக்கு அன்பளிப்பாக வழங்கிய மனிதனுக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக.
அப்படி என்றால் என்னுடைய குறைகளை யாரெல்லாம் சுட்டி காட்டுகின்றார்கள் அவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும் என்று துஆ செய்கின்ற அளவுக்கு பணிவும் அடக்கமும் குறைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோநிலையும் அந்த சஹாபியிடத்தில் இருந்திருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்க முடியும். அதே போன்று அன்புள்ள சகோதரர்களே, ஒரு மனிதன் தனது குறையை சுயமாக அறிந்து கொள்வதை விட பிறரால் தான் அது சுட்டி காட்டப்பட முடியும் என்ற அழகான ஒரு கோட்பாட்டை தான் இந்த கூற்றினூடாக உமர் ரலியல்லாஹு அவர்கள் மனித சமூகத்துக்கு தெளிவுபடுத்தினார்கள். அதே போன்றுதான் இன்று சிலருக்கு மத்தியில் குறைகளை சுட்டிக்காட்டுவது அவர்களுக்கு மத்தியில் குரோதத்தையும் வெறுப்பையும் ஏற்படுத்தும் ஒரு விடயமாக மாறியுள்ளது. இத்தவறான பார்வையும் களையப்பட வேண்டும். இன்றைக்கு ஒருவருடைய குறையை நாம் முறையாக சுட்டிக்காட்டினால் கூட அவருக்கும் எங்களுக்கும் இடையிலே குரோதம், வெறுப்பு, பகைமை உருவாகுவதற்கு காரணமாக இருக்கின்றது. இந்த தவறான பார்வையும் கண்டிப்பாக களையப்பட வேண்டும். அதே போன்று அடுத்த முஸ்லிமிடம் ஒரு குறையை கண்டால் அவரை விமர்சிப்பதற்கும் அவரை பொதுவெளியில் கேவலப்படுத்துவதற்கும் அதை இன்றைக்கு சிலர் ஆயுதமாக பயன்படுத்துகிறார்கள். ஒரு குறையை கண்டால் அந்த குறையை வைத்து மக்களுக்கு மத்தியில் அவரை கேவலப்படுத்துவார். அந்த குறையை வைத்து அவருடைய பழியை தீர்த்துக் கொள்வதற்கு அதை ஆயுதமாக பயன்படுத்துகின்றார்கள். இது மிக மோசமான அணுகுமுறை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களை கேவலப்படுத்தி தான் எப்பொழுதும் சுத்தமானவர் என சமூகத்திற்கு காட்டி தற்புகழ்ச்சியினூடாக இன்றைக்கு சிலரை நாங்கள் பார்க்கின்றோம். என்னிடத்தில் எந்த குறையும் கிடையாது, நான் சுத்தமானவர், நான் பரிசுத்தமானவர், எப்பொழுதும் குறை மற்றவர்களுக்கு தான் இருக்கின்றது என்று தற்புகழ்ச்சியினூடாக தன்னை ஒரு சுத்தமான மனிதனாக காட்டிக்கொண்டு இன்றைக்கு தாவா களத்தில் கூட வளம் வரக்கூடிய சிலரை நாம் பார்க்க முடியும். என்னிடத்தில் குறை கிடையாது, என்னிடத்தில் எந்த தவறும் கிடையாது, நான் ஒரு பாவத்தை கண்டால் உடனடியாக விலகி போவேன், மற்றவர்கள் அப்படி அல்ல என்று தன்னை பரிசுத்தப்படுத்தி மற்றவர்களுக்கு சேறு பூசி தனக்கு ஒரு சமூக அங்கீகாரத்தை பெறுவதற்கு முயற்சிக்கக்கூடிய ஈமானிய பலவீனர்களும் இன்றைக்கு தாவா களத்தில் இருக்கின்றார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த மனோநிலை மாற வேண்டும். இந்த மனோநிலை கண்டிப்பாக களையப்பட வேண்டும். கடந்த கால தாவாக்களம் மிக பெரும் பாதிப்புகளை அடைவதற்கு இந்த மனோநிலை காரணமாக இருந்தது. எங்களுக்கு தெரியும், மற்றவர்களுடைய, மற்ற அமைப்புகளுடைய, மற்ற ஜமாத்துக்களுடைய குறைகளை மேலே போட்டு பேசிய காரணத்தினால் குர்ஆன் சுன்னாவுடைய பிரச்சாரம் பின்னடைந்த கசப்பான வரலாறு இந்த இலங்கையில இருக்கின்றது என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. எனவே இந்த விடயத்தில் நாங்கள் மிக கவனமாக நிதானமாக செயல்பட வேண்டும். அதே போன்று அன்புள்ள சகோதரர்களே, பிறரை கேவலப்படுத்தி தன்னை ஒரு பரிசுத்தவாதியாக மக்களுக்கு மத்தியிலே காட்சிப்படுத்தி தனக்கு அந்த மக்களிடம் ஒரு இடத்தை பிடித்துக் கொள்ள முயற்சிப்பவனை நிச்சயமாக அல்லாஹ் கேவலப்படுத்துவார். சுப்ஹானல்லாஹ். புகாரியிலே 755 இலக்கத்தில் ஒரு வரலாறு பதியப்பட்டிருக்கின்றது. போய் படியுங்கள். அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம். அந்த நேரத்திலே கூஃபாவுடைய கவர்னராக சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள் இருந்தார்கள். கூஃபாவில் இருக்கக்கூடிய சில மக்கள் கலீஃபாவிடத்திலே கவர்னரை பற்றி முறைப்பாடு செய்கின்றார்கள். அந்த முறைப்பாடை அலசி ஆராய்ந்து விட்டு, அதாவது சஅத் இப்னு அபி வக்காஸை பணி நீக்கம் செய்துவிட்டு அம்மார் ரலியல்லாஹு அவர்களை கூஃபாவுடைய கவர்னராக நியமித்து விட்டு சஅதை விசாரணைக்காக அழைக்கின்றார்கள். கலீஃபா அழைத்து, உங்களுக்கு எதிராக மக்கள் முறைப்பாடு செய்திருக்கிறார்கள், நீங்கள் முறையாக அவர்களுக்கு தொழுவிப்பதில்லை என்று அவர்கள் குற்றம் சுமத்துகின்றார்கள் என்று சொன்ன பொழுது, அல்லாஹ்வின் மீது ஆணையாக அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி தொழுகையை எங்களுக்கு கற்றுத் தந்தார்களோ அது போன்றுதான் நான் அவர்களுக்கு தொழுவிக்கின்றேன். இஷா தொழுகையை முதல் 2 ரக்காத்துக்களை நீளமாகவும் கடைசி 2 ரக்காத்துக்களை கொஞ்சம் சுருக்கமாகவும் நான் தொழுவிக்கின்றேன் என்று சொன்ன பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நீங்கள் இப்படித்தான் இருப்பீர்கள் என்று என்னுடைய எண்ணமும் இருக்கின்றது என்று அவருக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு அவரோடு ஒருவரை கூஃபாவுக்கு அனுப்புகின்றார்கள். இவருக்கு தெரியாமல் அவரை பற்றி அங்கே மக்களுக்கு இருக்கக்கூடிய அபிப்பிராயத்தை அறிவதற்காக வேண்டும். சென்றவர் ஒவ்வொரு பள்ளியாக சென்று இந்த கவர்னரை பற்றி, சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹுவை பற்றி விசாரிக்கின்றார்கள். ஒரு சந்தர்ப்பத்திலே பனு அப்ஸ் கோத்திரத்தாருடைய ஒரு பள்ளிவாசலுக்கு செல்கின்றார்கள். சென்ற பொழுது அங்கே உஸாமா இப்னு கத்தாதா என்ற ஒருவர்
இவருக்கு எதிராக 3 குற்றச்சாட்டுகளை வைக்கின்றார்கள். அவர் சொல்லுகின்றார், நீங்கள் கேட்டதற்கு இணங்க இந்த சாதுடைய குறைகளை நான் சொல்ல விரும்புகின்றேன் என்று மக்களுக்கு மத்தியில் பகிரங்கமாக 3 குற்றச்சாட்டுகளை வைக்கின்றார். ஒன்று, அன்னஹு கான லா யதி பிஸ்ஸரியா லா யம்சி பிஸ்ஸரியா வலா யக்ஸிமு அல்ல பிஸ்ஸவியா வலா யஅதிலு ஃபில் கதியா. முதலாவது குற்றச்சாட்டு, அவர் அனுப்பக்கூடிய படையோடு அவர் செல்ல மாட்டார், போராட்டத்திற்கு அனுப்பக்கூடிய படையோடு அவர் செல்ல மாட்டார். இரண்டாவது, அதாவது சொத்துக்களை பங்கு வைக்கக்கூடிய நேரத்தில் சமனாக பிரிக்க மாட்டார். மூன்றாவது குற்றச்சாட்டு, பிரச்சனைகளை அலசி ஆய்ந்து தீர்ப்பு வழங்குகின்ற போது நீதியாக நடக்க மாட்டார். இப்படி 3 குற்றச்சாட்டுக்களை மக்களுக்கு மத்தியில் பகிரங்கமாக முன்வைக்கின்றார். இதனால் சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளம் காயப்படுகின்றது. அவர்கள் அந்த இடத்திலே சொன்னார்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் 3 பிரார்த்தனைகளை கேட்க போகின்றேன். யா அல்லாஹ், உன்னுடைய இந்த அடியான் என் விடயத்தில் பொய் சொல்லி இருந்தால், பெருமைக்கும் புகழுக்கும் பகட்டுக்கும் அவர் இப்படி மக்களுக்கு மத்தியிலே என்னை கேவலப்படுத்தி இருந்தால், ஃபஅத்தில் உம்ரஹு வஅத்தில் ஃபக்ரஹு வஅர்ரிதுஹு லில் ஃபிதன், அவருடைய ஆயுளை நீ அதிகரிக்க வேண்டும், முதுமை வரைக்கும் அவர் வாழக்கூடிய சூழலை நீ ஏற்படுத்த வேண்டும், அந்த வாய்ப்பை கொடுக்க வேண்டும், அவருடைய வறுமையை நீ நீளமாக்க வேண்டும், ஃபித்னாக்கள் குழப்பங்களுக்கு அவரை நீ ஆளாக்க வேண்டும் என்று அவருக்கு எதிராக 3 பிரார்த்தனைகளை சாத் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். பிற்காலத்திலே இந்த பிரார்த்தனை அவரை காயப்படுத்தியது, அவருடைய வாழ்வை சீரழித்தது. அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ராவி சொல்லுகின்றார், பிற்காலத்தில் யாராவது இந்த சாத் ரலியல்லாஹு அவர்களுக்கு எதிராக முறைப்பாடு செய்த இந்த மனிதரை சந்தித்து சுகம் விசாரித்தால் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? ஷைഖுன் கபீரும் மஃப்தூனுன் அஸம்பத்னி தாமது சாத், நான் முதிய வயதை அடைந்த, தள்ளாடும் வயதை அடைந்த, ஒரு ஃபித்னாக்கு குழப்பங்களுக்கு ஆளாக்கப்பட்ட ஒருவனாக இருக்கின்றேன், என் விடயத்தில் சாதுடைய பிரார்த்தனை பலித்து விட்டது என்று அவரே சொல்லக்கூடிய அளவுக்கு சாத் ரலியல்லாஹு அன்ஹு பிரார்த்தனை அவர் விடயத்தில் பாதிப்பு செலுத்தியது. அன்புக்குரிய சகோதரர்களே, பிற்காலத்தில் அவருடைய புருவங்கள் எல்லாம் கண்ணுக்குள் விழுந்து பாதையில் செல்லக்கூடிய அடிமை பெண்களை எல்லாம் அப்படியே கிண்டி விடுவார். அதாவது வாலிபர்கள் எப்படி பெண்களும் நடந்து கொள்வார்கள், அதே போன்று பாதையில் முதியவர்களும் நடந்து கொள்வார். அப்படியான சோதனைக்கு இவர் ஆளாக்கப்பட்டார் என்ற வரலாறு சஹீஹ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதனை மக்களுக்கு மத்தியில் கேவலப்படுத்தி தான் பரிசுத்தமானவன், தன்னிடத்தில் எந்த தவறும் இல்லை என்று ஆட்டிக்கொள்ள முயற்சிப்பது, புகழுக்காக வேண்டியும் பகட்டுக்காக வேண்டியும் இப்படி நடந்து கொள்வது நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தண்டனையை பெற்றுக் கொடுக்கக்கூடிய மிக மோசமான பண்பு என்பதை நாங்கள் எச்சரிக்கையோடு புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புள்ள சகோதரர்களே, சில வேளை நாம் பிறருடைய செயல்களை பார்க்கின்ற பொழுது அது எங்களுக்கு தவறு போன்று தென்படும். ஆனால் சம்பந்தப்பட்டவரோடு கதைக்கின்ற பொழுதுதான் பார்ப்பவருடைய பார்வைதான் தவறு என்று தெரிய வரும். எனவே நாம் அவசரப்பட்டு தீர்ப்பு கொடுத்து விடக்கூடாது. அதே போன்று இன்று சிலர் எப்பொழுதும் தன்னுடைய நிலைப்பாடுதான் சரியானது, பிறருடைய நிலைப்பாடு எப்பொழுதும் பிழையானது என்று பிடிவாதம் போடுகின்றார்கள். அது பற்றி தகுதியான அறிஞர்களிடத்திலே ஆலோசனை செய்வதில்லை, விசாரிப்பதில்லை. அவசரப்பட்டு தீர்ப்பு கொடுத்து விடுவார், அவசரப்பட்டு முடிவெடுத்து விடுவார், கடைசியில் கவலைப்படுவார், கை செய்தப்படுவார். எனவே அன்புள்ள சகோதரர்களே, ஒரு மூன்றிடத்தில் நாம் ஒரு தவறை கண்டால் அது உண்மையில் தவறுதானா, இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் ஷரியாவின் பார்வையில் அது தவறுதானா என்பதை முதலாவது உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு பிறகுதான் அந்த தவறை முறையாக இஸ்லாமிய பண்பாடுகளோடு மார்க்கத்தின் வரையறைகளோடு நாம் சுட்டிக்காட்டி அவருக்கு நசீஹத்து செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுக்கு மத்தியிலே காணப்படுகின்ற தவறுகள் நிச்சயமாக களையப்பட வேண்டும், மாற்று கருத்து கிடையாது. ஒரு முஃமினை நாங்கள் முறையாக அணுக வேண்டும், அழகான முறையிலே நாம் அணுக வேண்டும், இஸ்லாமிய வரையறைகளை பேணி தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டும். ஆனால் ஒரு முஸ்லிமுடைய தவறை தன்னுடைய தாழ்ப்புணர்வை வெளிப்படுத்துவதற்கு ஆயுதமாக பயன்படுத்துவதில் இருந்து நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். எனவே தாவா களம் ஒரு பரிசுத்தமான களம் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. குறிப்பாக அழைப்பு பணியில் ஈடுபடக்கூடியவர்கள் இந்த பண்புகளை
முறையாக கடைபிடித்து அழகான முறையிலே தாவத் களத்திலே பயணித்து அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதற்கு முயற்சிக்க வேண்டும். வல்லவன் ரஹ்மான் அப்படியான அழகான பண்பாடுகளை கடைபிடிப்பதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.